ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். லாஸ் வேகாஸ் இன்னைக்கு 3 டேங்க. இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த M&M ஷாப்புங்க. அதுக்கப்புறம் ஹெர்ஷீஸு, அப்புறம் கிஸ்ஸஸ் அந்த எல்லா ஷாப்புமே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். எல்லாமே இந்த ஸ்ட்ரிப்ல தாங்க இருக்குது. ஸோ பையன கூட்டிட்டு வந்துட்டு இந்த இடமெல்லாம் போகலைன்னா எப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த M&M பக்கத்துலேயே கொக்கோ கோலா ஷாப்புமே இருந்ததுங்க. கொக்கோ கோலால பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அதே மாரி அந்த கொக்கோ கோலா ரிலேட்டட் தீமே நெறைய வச்சிருந்தாங்க. பட் அதில ஒண்ணும் சும்மா போய் ஒரு தடவ பார்த்துட்டு வரலாம். நம்ம அந்த வியூக்காக போய் பார்த்துட்டு வரலாங்க, நல்லாயிருக்கும். M&M ஷாப்புமே ஃப்ரீ என்ட்ரி தாங்க. நம்ம இதுக்கு பேலாம் பண்ண தேவையில்ல. கிட்டத்தட்ட இது ஒரு 4 ஃப்ளோர் இருக்குதுங்க M&M ஷாப்பு. ஒரு 28,000 ஸ்கொயர் ஃபீட்ல பயங்கர பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறாங்க. நீங்க வேகாஸ் போறீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஃப்ரீ என்ட்ரி தான் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோருமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது எப்படின்னா, அங்க அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு M&M வேர்ல்டுக்குள்ள போன மாரியே இருக்குங்க. உள்ள போனோம்னா டீ ஷர்ட்லேருந்து, வாட்டர் பாட்டில்லேருந்து, ஹோம் டெக்கார்லேருந்து, அது இல்லாம அந்த ஹேர் ஆக்சஸரீஸ்லேருந்து எல்லாமே M&M தீம் ரிலேட்டடாக தாங்க இருக்கும். நல்லாயிருக்கும். ஏய் இதெல்லாம் கூட M&M தீமில் பண்ணியிருக்கீங்களா? இது எப்படிப்பா இப்படிலாம் பண்ணுறது? அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஒரு டைம் ஒர்த் விசிட் தான். நம்ம கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ஸோ நாங்கள் இந்த M&M ஷாப் வந்திருந்தோங்க. இது கரெக்டாக நாம் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்துங்க 1.2 மைல் வருங்க இந்த M&M ஷாப்புக்கு. ஒரே ரோடு தான். அந்த ஸ்ட்ரிப்லேயே தான் இருக்குது. அந்த MGM கிராண்ட் கெசினோ இருக்கு இல்லைங்களா? அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க. ஆனால் நம்மளால நடக்க முடியல அப்படின்னா கேப் மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஸோ கேபுக்குமே பார்த்தீங்கன்னா $7 அந்த மாதிரி தாங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் வேகாஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, கார் எதுவுமே நாங்கள் ரெண்டலுக்கு எடுக்கவே இல்லைங்க. என்னென்னா நம்ம ரெண்டல் கார் எடுத்தோம் அப்படின்னா, எகெயின் பர் நைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலில் பார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம பர் நைட் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கேப் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போல்லாம் போகிறோம்னா கேப் புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாமே பக்கத்தில் ஆக்சஸபிளாக இருக்க பிளேஸ் தாங்க இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு $12 $13 தாங்க ஆச்சு. ஸோ அதனால் பரவாயில்லைன்ட்டு நாங்கள் கேபே பிடிச்சி போய்க்கிறதுங்க. இங்கே M&M இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரானோனையும் அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த டீஷர்ட்ஸ் இருக்குங்க. அந்த M&M's நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த எல்லோ, க்ரீனு, ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட்டு, பர்பிள். இப்போ பர்பிள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு என்னமோ ஒரு கலர் இருந்தது. ஏதோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 கலருக்கு மேலே இருக்குது இல்லைங்க? ஸோ அந்த கலர்ஸில் எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டீஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஜாக்கெட் மாதிரி இருந்ததுங்க. லைட் வெயிட் ஜாக்கெட் இருந்தது. அது கூடவே பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் வாலெட்டு, ஹேண்ட்பேக் மாதிரி அந்த மாதிரி எல்லா ஐட்டமே கீழே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கடைக்கு என்ன வாங்க போனாலும் எல்லா ஊர்லேயுமே பில்லிங்கில் ஒரு 2 ரோ மாதிரி சுற்றி விட்ருவாங்க. போகிறப்பெல்லாம் நமக்கு எதுவுமே வாங்குறதுக்கு இல்லைனா கூட, அந்த உள்ளே போய் பில் போடும்போது பார்க்க ஒரு ஐட்டமாக தூக்குவோம் பாருங்கள், குட்டி குட்டி ஐட்டமாக. அந்த மாதிரி பென்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கர் பால், அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கிரிக்கெட் பால் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பாட்டிலோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. இதெல்லாம் $19 என்னமோ வந்துடுதுங்க. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நம்மளோட ஆசைக்கு நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகும்போதே பார்த்தீங்கன்னா, சைடில் ஒரு M&M அந்த கலர் இருக்குது இல்லைங்களா? கலர் எந்தெந்த வருஷம் எந்தெந்த கலரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலில் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா, செகண்ட் ஃப்ளோரில் தாங்க ஒரு மினி வேர்ல்டே இருந்தது. அப்பா எங்கேருந்து தான் அப்படி அடுக்கி வச்சுருந்தாங்கன்னே தெரியல. அவ்வளோ M&M's இருந்ததுங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதேங்க அந்த என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் சின்ன சின்ன மேக்னட்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பேக் ஆஃப் M&M சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகும்போது என்னென்னா, வாலில் பார்த்திங்கன்னா இதுதாங்க. அந்த வாலில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் M&Mமே அந்த வாலில் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போய் நம்ம வேணுங்கிறத பிக் பண்ணிக்கலாங்க. என்னென்னா, ஒரு பேக் 1 அவுன்ஸ் $1.49ங்க. நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரினாலும் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் அந்த ஹேர் ஆக்சஸரீஸ் இங்க பாருங்க. எல்லா கலர் வந்து ஃபுல்லா M&M ரிலேட்டடாவே இருக்குது. கண்டிப்பா ஹாலோவீன் அப்ப M&M தீம்ல ட்ரெஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க கண்டிப்பா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க. எல்லாமே வச்சிருக்கிறாங்க. சகலமும் வந்து டாப் டூ பாட்டம் எல்லாமே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் வச்சிருந்தாங்க இல்லைங்களா? M&M அந்த இது கேண்டீஸு. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா, ஒரு 3 சைஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குதுங்க. என்னன்னா, ஸ்மாலு, மீடியமு, லார்ஜ் இந்த 3 வச்சிருக்கிறாங்க. அந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் வந்து $20ங்க. மீடியம் வந்து $25. அதுக்கப்புறம் அந்த லார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, $30ங்க. இதோ இதுதான். ஸோ நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த கப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லிட்டுமே வந்து அந்த பக்கத்தில பாருங்க எல்லோ கலர்ல இருக்குது இல்லைங்களா? அது வச்சிருக்கிறாங்க. நம்ம போய் அந்த வால்ல வந்து நெறைய M&Ms இருக்குது பாருங்க. நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ எல்லாமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கப்பு வந்து நம்ம எடுக்கிற கப்போட சைஸுக்கு தகுந்த மாரி அது ஃபுல்லாவே ஃபில் பண்ணிக்கலாங்க. அந்த கப்புக்கான பிரைஸ் வந்து $30, $25 டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் தான். இல்ல அந்த மாரி வேண்டாம் எனக்கு அவ்வளோ தேவைப்படாதுனாலும் சின்ன சின்ன பேக்ஸ் வச்சிருக்கிறாங்க. பேக்லயுமே எடுத்துட்டு வந்து நம்ம இதில இருக்கிற சாக்லேட்ஸ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 அவுன்ஸ் வந்து $1.49 சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாரி பே பண்ணிக்கணுங்க. இங்க பாருங்க அப்படியே ரெயின்போ கலர்ல பார்க்கவே செம்ம சூப்பரா இருந்ததுங்க. நாங்க வந்து பெருசா ஒண்ணும் வாங்கல. கொஞ்சம் மட்டும் M&M வாங்கியிருந்தோம். பட் எனக்கு இத பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா இருந்தது. எங்க இருந்துடா இவ்ளோ சாக்லேட்ஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தது. நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. அது இல்லாம சின்ன சின்ன கண்டெய்னர்ஸுமே வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, M&Mக்கு வந்து பயங்கர தீவிர ஃபேனா இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் கலர் மட்டும் வாங்கிட்டு இந்த மாரி தனித்தனி கண்டெய்னர்ல போட்டுக்கிட்டு வேணுங்கிறத மட்டும் அப்பப்பதைக்கு எடுத்துக்கிறதுங்க. கிட்ஸை வந்து எப்படிலாம் அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நெறைய வெரைட்டீஸ் வந்து வச்சிருந்தாங்க. நம்ம எதுவுமே வாங்கலைன்னு போனா கூட ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஏன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேற எங்கேயுமே பார்க்க மாட்டோம். ஒரு சிலது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வெரைட்டீஸ்க்கு மேல வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த ஃப்ளோர்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஃபுல்லா வந்து இந்த குக்வேர். குக்வேர்ல வந்து பிளேட்ஸு, பவுலு அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கிங் செட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த இது கேக்குலாம் வந்து மிக்ஸ் பண்ற பவுல் இருக்கு இல்லைங்களா? அந்த பவுலு, குக்கி கட்டர் இருந்ததுங்க, ஸ்பேட்டுலா அந்த மாரி எல்லா ஐட்டம்ஸுமே M&M ரிலேட்டடாங்க. ஈவன் வந்து ஏப்ரான் கூட M&M டிசைன் போட்டு தான் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. குட்டி குட்டி மைன்யூட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரிட்டியா இருந்ததுங்க. அது இல்லாம வந்து வேற என்ன வச்சிருந்தாங்கன்னா, அந்த மேக்னட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? M&M மேக்னட்ஸு, அதுக்கப்புறம் கீ செயினுமே வச்சிருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க, எல்லா கிஃப்ட் ஷாப்புக்கு போனோம்னாலுமே கீ செயினு அது இல்லாமங்க இந்த கப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுலலாம் நேம் போட்டிருப்பாங்க. இங்க வந்து டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்டா ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபுல்லா அமெரிக்கன் நேம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த நேம் போட்டே வச்சிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நேம் இருந்ததுன்னா அத பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம நேம்லாம் இங்க இருக்கிறது வந்து கிடையாதுங்க. கஸ்டமைஸும் பண்ண மாட்டாங்க. பட் இருந்ததுன்னா அந்த மாரி ட்ரை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் தாங்க அந்த குக்வேர் செட்டு. பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குதுன்ட்டு.
அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எம்என்எம் ஸ்டாச்சூஸ் இருக்குங்க. நிறைய கலர்ஸில் அந்த எம்என்எம் கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஃப்ளோர்லேயுமே வந்து அங்கங்கே அந்த பேக்ட்ராப் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து லாஸ் வேகாஸ்னால அந்த லாஸ் வேகாஸ் தீமோடய செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து யாருக்கு என்ன எம்என்எம் பிடிக்குதோ, எந்த கலர் பிடிக்குதோ அது கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எம்என்எம்மே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்என்எம்ஸ்லிங்க நம்ம கஸ்டமைஸுமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோம் அந்த மாதிரினா எம்என்எம்ல வந்து என்ன பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், ஒரு எம்என்எம்லேயே ஒரு பிக்சர் இருக்குது இல்லைங்களா, பிக்சர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற பிக்சர்ஸுமே இருக்குதுங்க. இல்லை டிஃபால்ட்டாக வேண்டாம், எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி நான் சொல்கிற வேர்டு தான் போடணும் அப்படின்னா கூட அந்த மாதிரியுமே பண்ணிக்கலாங்க. இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. கஸ்டமைஸுமே நாம்ளே தாங்க பண்ணிக்கிறது. இதுக்குன்னே தனியாக ஒரு மிஷின் இருக்குது. நம்ம வந்து என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்என்எம்மில் டிஃபால்ட்டாக ஒரு சில பிக்சர்ஸ் வந்து அவங்களே வச்சுருக்குறாங்க. ஹார்ட் மாதிரி சிம்பிள் போட்டது, ஒரு சின்ன சின்ன வேர்டிங்ஸு, அதுக்கப்புறம் எமோஜிஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நம்ம அதையுமே சூஸ் பண்ணி எனக்கு ஒரு 10 எம்என்எம்க்கு இவ்வளோ வேணும், எனக்கு இவ்வளோ எம்என்எம்க்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காகவுமே செலக்ட் பண்ணிக்கலாங்க. இல்லை நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குற வேர்டிங்ஸ் வேணாலும் அந்த மாதிரி வேர்டிங்ஸுமே போட்டுக்கலாம். அதுவுமே வருதுங்க. அது இல்லாமல் பிக்சர்ஸுமே ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளோட பிக்சர்ஸுமே வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி அந்த ஒரு எம்என்எம்லேயும் நம்ம பிக்சர் வரும். பட் என்னென்னா எம்என்எம்மே குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த பிக்சர் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், அது நாம் தான் அப்படின்னு கெஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுறது பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து எந்நேரமும் நான் போயிருந்த டைமில் எந்நேரமும் அந்த இடத்துல 2 மிஷின் இருந்ததுங்க. 2 இதுலேயுமே ஆளுங்க நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் வந்து சும்மா அது எப்படி தான் வந்து அதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க, எப்படி டிசைன் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்தது. ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோங்கிறனால அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தாங்க வரும். ஐ மீன் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். ஏன்னா அது எல்லா கலர்ஸ்க்குமே அந்த பிளாக் தான் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸே கிட்டத்தட்ட $27 கிட்ட அந்த மாதிரி வந்ததுங்க. நம்ம வந்து ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகுங்க. ஸோ இதெல்லாம் தான் அங்கே கீழே அந்த ஃப்ளோரில் இருந்ததுங்க. அடுத்த ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து இதே சேம் செட்டப் தான் மேலேயும் வச்சுருந்தாங்க. ஒரு சில ஐட்டம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க, அவ்வளோதான். மற்றபடி சேம் அதே வாட்டர் பாட்டில், அதே த்ரோ, அதே ஜாக்கெட் அந்த மாதிரி தான் எல்லாமே இருந்தது. பட் இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா எம்என்எம் கார் இருந்ததுங்க. அந்த இது ரேஸ் கார் இருக்குது இல்லைங்களா, ரேஸ் காரை வந்துங்க ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி அங்கங்கே எம்என்எம் பிக்சர்ஸ் போட்டு பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த காரை பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக தாங்க இருந்தது. நாங்கள் வந்து இங்கே எம்என்எம்மில் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் மக், இந்த மக்கு வாங்கினோங்க. இது வந்து 14.99 என்னமோங்க. ஸோ இந்த மக்கு ஒன்று வாங்கிட்டு ஒரு த்ரோ ஒன்று வாங்கினோம். த்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் எல்லா எம்என்எம்மோட பிக்சருமே இருக்குங்க, நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அது 2மே வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த கார் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ காருக்குள்ளேயுமே பார்த்தேங்க, டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு விண்டோக்குள்ளே மட்டும் பார்த்தேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்ததுங்க. கலர் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருந்ததுங்களா. ஸோ வரவங்க எல்லாருமே வந்து இந்த கார்ட்ட நின்று ஒரு பிக்சராச்சும் எடுத்துகிட்டு தான் போனாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி லைட்டாக ஹைட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா காரை வந்து இப்படி இந்த வியூலையும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் மேலே ஏறி போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சீட்லாம் எதுவுமே இல்லைங்க. உள்ளே வந்து மற்ற ஐட்டம்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கார்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால அது ஒன்று பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளோரோட முடிஞ்சிருச்சுங்க. எம்என்எம் வந்து அதுக்கு மேலே எதுவுமே இல்லை டாப்பில். ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு எம்என்எம்மோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, ஐ மீன் கலர்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு ஃப்ளோரில் வந்து ப்ளூ இருந்தது, ஒரு ஃப்ளோரில் எல்லோ அண்ட் ரெட் இருந்ததுங்க, ஒரு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்டு அந்த ஒய்லட் கலர் இருந்தது. ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி கலர், அந்த ப்ரௌன் கலருமே வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளோர்லேயுமே ஒரு எம்என்எம் இது அதனால நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வந்து ஒன்று ரொம்ப ப்ரிட்டியாக இருந்ததுங்க. ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஜி ஆக்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு அந்த எம்என்எம் ஸ்டாச்சு பக்கத்துலேயுமே என்ன இருந்ததுன்னா அது ரிலேட்டடான எல்லா கலர்ஸான எம்என்எம்ஸுமே வச்சுருந்தாங்க. ஈவன் வந்து
கப்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட் கப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் பாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எம்என்எம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிட்டி பஸ் இருக்குங்க. என்னென்னா நம்ம வந்து சும்மா அந்த டூர் பஸ் மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ரீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு அவ்வளோ தூரம் நடக்க முடியாது இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதுவே 2 மைல் கிட்ட போகுதுங்க அந்த ஸ்ட்ரீட்டே. ஸோ நம்ம அதில் வந்து ஓப்பன் பஸ்ஸில் மேலே ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே சுற்றி காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்என்எம்க்கு அப்படியே லைட்டாக டயகனல் ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெர்ஷீஸும் கிஸ்ஸஸுமே இருந்ததுங்க. ஸோ இது வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரோடு கிராஸ் பண்ணுறது வந்து கீழே எதுவுமே கிராசிங் இல்லைங்க. எல்லாத்துக்குமே அங்கங்கே பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி வந்து தான் ரோடை கிராஸ் பண்ணி இறங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்போசிட்டில் தாங்க இருந்தது. இங்கேயுமே ஹெர்ஷீஸுமே நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து ஹெர்ஷீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வேலண்டைன்ஸ் டே அப்போங்க ஹெர்ஷீஸில் வந்து ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் ஒரு சாக்லேட் ஒன்று வரும், ஒரு ஹார்ட் ஷேப்பில் போட்டு. ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த அந்த வருஷத்துக்கு அந்த வேலண்டைன்ஸ் டே டைம் மட்டும்தான் வரும், மற்ற டைமில் வரவே வராது. லாஸ்ட் இயரே போய் ரொம்ப தேடினேங்க, கிடைக்கவே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தேங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இங்கே ஒன்றும் இல்லைங்க. இங்கேயுமே வந்து எம்என்எம் வந்து எப்படி நம்ம சாக்லேட்டில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஹெர்ஷீஸோட அந்த கவர் இருக்குது இல்லைங்களா, மேலே ரேப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க. நம்ம பிக்சர் ஆகட்டும், இல்லை நமக்கு வேர்டிங்ஸ் ஏதாவது வேணும்னா கூட அதில் வந்து நம்ம போட்டு பண்ணிக்கலாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட் டாய்ஸ் வந்து ஹெர்ஷீஸோடது, கிஸ்ஸஸோடது, ரீசஸோடது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்ஷீஸு, ரீசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிஸ்ஸஸ்ஸு, இது 3மே வந்து ஒரே ஷாப்பில் இருந்ததுங்க. பட் எம்என்எம் அளவுக்கு இது கலர்ஃபுல்லாக இருந்ததான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லைங்க. பட் அங்கே வந்து நிறைய அங்கங்கே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் இங்கேயுமே இருந்ததுங்க. ஓகே, கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒரு டைம் வந்து இது ஃப்ரீ என்ட்ரி தான் இல்லைங்களா, சும்மா வச்சு அது என்ன தான் வச்சுருக்குறாங்க, எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு போகலாங்க. இங்கேயுமே அந்த எம்என்எம்ஸில் வச்சுருந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சைடில் ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அது இல்லாமங்க இங்கே வந்து 2 ஃப்ளோருங்க மொத்தமாக. கீழே ஒரு ஃப்ளோரு, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹெர்ஷீஸும் ஒரு கிஸ்ஸஸும் இருந்ததுங்க. மேல் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ரீசஸ் இருந்தது. அது வந்து எம்ஜிஎம் ஹோட்டலோட ஜாயிண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதோட கெசினோட அட்டாச் பண்ணி தான் இருந்தது. ஸோ ஃபுல்லாக இதையுமே பார்த்துட்டு இங்கே ஒன்றும் பெருசாக வாங்கலைங்க. சும்மா என்னென்ன இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த ஹெர்ஷீஸ், எம்என்எம்ஸ்லாம் எப்படி இருக்குது ஷாப்பு பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்து ஸ்பியர் தான் போகலான்ட்டு இருக்கிறோங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.